ஆத்ம வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீனிவாசன் வருஷநாடு. நம்ம வாஸ்து ரீதியான நம்மளோட தெரிந்தே சொல்லுவோம் யூடியூப் சேனலில் அனுபவ வாஸ்துகள், அதாவது நம்ம ஒரு இடத்துல பார்த்து அனுபவித்த வாஸ்துகளை நம்ம சொல்கிறோம். அதனால் இப்போது வாஸ்துகளில் நம்மளை அறியாமல் செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? வாஸ்து பற்றி நிறைய வீடியோஸ் நிறைய யூடியூப் சேனல்ஸில் இருக்குது. அந்த வாஸ்து டிப்ஸுகள்லேயே நம்மளை அறியாமையே சில தவறுகளை நம்ம செய்யக்கூடிய சிறு சிறு தவறுகளை பற்றி நம்ம இந்த காணொலியில் சும்மா ஷார்ட்டாக சொல்ல போகிறோம். சரிங்களா? இது நம்ம இந்த தலைப்பு பார்த்திங்கன்னா மேல்நிலை நீர் தொட்டி, நம்ம மேலே வைக்கக்கூடிய சிண்டெக்ஸு, தண்ணீர் தொட்டி எதுவாக இருந்தாலும், அதாவது நீங்கள் ட்ரம்மாக வாங்கி வச்சாலும் சரி, இல்லை நீங்கள் காங்கிரீட்லேயோ இல்லை மற்ற செங்கல்லையோ நீங்கள் தொட்டி கட்டினாலும் சரி, அந்த தொட்டியை பெர்ஃபெக்டாக எங்கே அமைக்கணும் அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம தெரிவிக்கிறோம். இது ஒரு வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீடு நீங்கள் கட்டக்கூடிய ஒரு வீடு, அதோட டைரக்ஷன் எங்கிட்டு பார்த்து வேணாலும் இருக்கலாம். அதாவது இந்த 4 திசைகளில் எங்கிட்டு பார்த்துருக்கலாம், கிழக்கு, மேற்கு, தெற்கு, வடக்கு, எங்கே வேணாலும் பார்த்துருக்கலாம். சரிங்களா? ஆனால் இங்கே பார்த்துருக்கக்கூடிய வீடுகளில் நம்ம அமைக்கக்கூடிய பாகம் அதாவது மேல்நிலை தொட்டியை நம்ம எங்கே அமைச்சிக்கலாம் அப்படின்னா, அதாவது தென்மேற்கு இருக்கு இல்லையா, தென்மேற்கு மூலை, தென்மேற்குன்னு சொல்லக்கூடிய இந்த கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க, நைருதி மூலைன்னு சொல்லுவாங்க, நடைமுறையில் கன்னி மூலைன்னு சொல்லுவாங்க. இந்த கன்னி மூலையில் நீங்கள் சிண்டெக்ஸ் அமைச்சிக்கிறது ரொம்ப சிறப்பு. இல்லை இதுலேருந்து கொஞ்சம் தள்ளி தான் அமைய வேண்டிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னா, நீங்கள் இந்த மேற்கு பாகத்தில் இதிலிருந்து, அதாவது இந்த வீடோட மொத்தம் டோட்டல் ஒரு 22 அடி இருந்துச்சுன்னா, இதில் சென்டர் பாயிண்ட் 11 அடிக்கு எடுத்து இந்த இடத்துல நீங்கள் எங்கே வேணாலும் அமைச்சிக்கலாம். அதே மாதிரி தெற்கு பாகத்தில் அதே மாதிரி சென்டர் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ஏரியாவில் எங்கே வேணாலும் சிண்டெக்ஸு அமைச்சிக்கலாம். இந்த சிண்டெக்ஸ் ஆனது இது கீழே பெட்ரூம் இருக்கும். சரிங்களா? இந்த பெட்ரூமுக்கு மேலே இது அமைச்சிக்கிறது நல்லது. ஏன்னா நீர்நிலை சார்ந்த இடத்துல இந்த இடத்துல என்ன இந்த கன்னி மூலையில் என்ன வைப்போம் அப்படின்னா பார்த்திங்கன்னா பீரோ, பணம் சம்மந்தப்பட்ட பொருட்கள், நகை சம்மந்தப்பட்ட பொருட்கள் இந்த இடத்துல வைப்பாங்க கீழே. சரிங்களா? அதுக்கு மேலே நீங்கள் நீர் தொட்டியில் அமைச்சிக்கிறது நல்லது. இன்னொரு டிப்ஸ் என்னென்னா, நீங்கள் நீர் இந்த நம்ம வாட்டர் பியூரிஃபையரோ இது மாதிரி வீட்டில் யூஸ் பண்ணுற இடத்துல பணத்தை கொஞ்சம் வச்சு எடுத்து பாருங்கள், நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் கொஞ்சம் பர்ஸில், அதாவது நிறையா பணத்தை இல்லாமல் நீங்கள் அன்றாடம் உபயோகப்படுத்தக்கூடிய பணங்கள்லாம் அங்கே வச்சு எடுத்து அந்த பியூரிஃபையர் மேலே வச்சு எடுத்து பாருங்கள். பணம் ஓரளவு நல்லா உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகும். சரி, இது காமனாக எல்லோரும் சொல்லக்கூடிய விஷயம். இப்போ இங்கே சிண்டெக்ஸ் அமைச்சிட்டீங்க, மேலே சிண்டெக்ஸ் வச்சுட்டோம், இங்கே ஓவர் ஃபுல் ஆகும் இல்லையா? இப்போ ஈசானிய மூலையில் போரோ, சம்போ, தொட்டியோ வச்சுருப்போம். இங்கேருந்து நீர் அங்கே கன்னி மூலையில் இருக்கக்கூடிய அந்த சிண்டெக்ஸில் போய் நிறையுது இல்லையா? இங்கே ஓவர் ஃபுல் ஆகி விழுகிற வாட்டர் இருக்குது பார்த்தீங்களா, ஓவர் ஃபுல் ஆகும். அந்த வாட்டர் பைப் இங்கே வச்சுருப்பாங்க, இல்லாட்டி இப்படி வச்சுருப்பாங்க. சரிங்களா? அப்படி இடத்துல நீங்கள் வைக்கிறத எக்ஸ்ட்ரா பைப்பை ஃபிட் பண்ணி நீங்கள் இந்த பாதி, அதாவது இந்த நான் சொன்னேன் இல்லையா, இந்த ஏரியாவை தாண்டி இங்கிட்டு கொண்டு விட்டுருங்க. இப்படி கொண்டு விட்டுருங்க. அந்த பாதியை தாண்டி விடும்போது உங்களுக்கு இந்த கன்னி மூலையில் அந்த நீர் போனாலும் அது கழிவு நீர் கணக்கில் தான் வந்துடும். சரிங்களா? அது நீர் அங்கே போகிற கணக்கு தான் வந்துடும். அதனால் நீங்கள் இந்த ஓவர்ஃபுல் ஆகக்கூடிய நீர்களை கொண்டு இங்கே வாயு மூலையிலையோ இல்லை உங்களுக்கு சத்தம் கேட்டு அமர்த்துற மாதிரியான ஒரு இடங்களில் கொண்டு வந்துடுங்க. முக்கியமாக இந்த கன்னி பாகத்தில் விழுகாத மாதிரி பார்த்துக்குங்க. இது ரொம்ப ஒரு அருமையான ஒரு டிப்ஸ். இதை நீங்கள் எல்லார் வீட்லையும் இதை காமனாக தெரியாமே பண்ணியிருப்பாங்க. இது ஒன்றும் பெரிய செலவு இல்லை. இங்கேருந்து ஒரு பைப்பை கொடுத்து நீங்கள் இந்த இடத்த தாண்டி விட்டுக்குங்க. இந்த கன்னி பாகத்தை தாண்டிட்டு நீங்கள் விடும்போது ஓரளவு நல்ல பணப்புழக்கங்கள் நல்லா அந்த வீட்டில் பணப்புழக்கங்கள் நல்லா இருக்கும். பொருளாதாரம் ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்கும். இது எங்களோட அனுபவ வாஸ்து. சரிங்களா? இது நாங்கள் அனுபவித்து ஒரு வீட்டில் சொல்லக்கூடிய டிப்ஸ். நம்மளோட தெரிந்தே சொல்லும் யூடியூப் சேனல் மூலம் எப்பயுமே பணம் இல்லாத பரிகாரம் தான். சரிங்களா? பணமே இருக்காது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய சிறு சிறு வேலைகளை நீங்கள் செய்யுங்க, நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும். அதனால் யாராவது இது மாதிரி வச்சுருந்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டன் பைப்பை கொடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்த, இந்த கன்னி பாகத்தை விட்டு கடத்தி நீங்கள் எங்கே வேணாலும் விட்டுக்கலாம். சரிங்களா? இதை நீங்கள் உடனே செய்யுங்க, நிச்சயமாக உங்கள் வீட்லேயும் பணப்புழக்கம் அதிகமாகும். இன்னொரு பதிவில் இன்னொரு எளிமையான ஒரு வாஸ்து டிப்ஸோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.